பண்ணுறோம், டெய்லி அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுறோம், பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் அதெல்லாம் நடக்க நடக்க மனம் திண்மைப்பட்டு எல்லாம் சௌகரியமாக நடக்கும். இது எத்தனை பேரால இப்படி வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள்லாம் உங்களுக்கு பெரிய கைதட்டல் போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக முடிவெடுத்து இப்படி தான் வாழணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி வாழக்கூடிய பாக்கியம் உங்களால் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதுவுமே கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இங்கேருந்து இப்போ இந்த மைக்கை தூக்கி அங்கே வைக்கணும்னா அதுக்கு ஒரு எண்ணம் வரணும், அது செயலாக்கம் பெறணும். ஒரு சின்ன நகர்வுக்குமே அவ்வளோ பெரிய பிரம்ம பிரயத்தனம் பண்ணினா தான் உலகத்தில் மூமெண்ட். அப்படி இருக்கும்போது நாம் நினைக்கக்கூடிய வாழ்வை நாம் நினைக்கும் விதத்தில் அடைதல் என்பது இறைவனின் அருள். அந்த இறைவனின் அருளை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது தவம். அந்த தவம் இயற்றி இருந்தால்தான் இதெல்லாம் சாத்தியம். அதனால நீங்கள்லாம் ஏற்கனவே மகா தவசீலர். அந்த தவம் இன்னைக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான சொர்க்கபூர்வமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறது என்றால் அது சற்றும் மிகையான ஒரு விஷயம் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே இந்த பக்த மண்டலி இங்கே ஒரு மாதமாக அதுக்கு மேலேயா ஒரு மாதமாகவே பிரமாதமாக இயங்கி கொண்டிருக்கிறது. நான் டெய்லி வரலே தவிர எனக்கு ஃபோட்டோஸ் வந்துடும், செய்தி வந்துடும், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது ஐ எம் அப்டேட்டட். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இது இன்னும் பல்கி பெருகும். அதுக்கு உதாரணம் இப்போயே எல்லா நிகழ்வுகளும் கிரமம் பண்ணி நடக்க ஆரம்பித்தாச்சு. ராமநவமி 7 நாள் முதல் வருடத்திலே கொண்டாட ஆரம்பிச்சிட்டு அப்புறம் இதெல்லாம் சான்று சகுனம். இது எப்படி பரிமளிக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான சகுனம் இருக்க. இப்போது இந்த 7 நாள் விழாவில் 7 நாளும் ஈவினிங் இந்த மாதிரி ஒரு பிரசங்கம், பாட்டு இப்படி ஏற்பாடாகிருக்கு. இன்றைக்கு மேடம் அழகாக இன்ட்ரொடியூஸ் பண்ண எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு சிவராம சம்பாஷணை. ராமநவமி உற்சவத்தில் சிவராம சம்பாவனை. கொஞ்சம் நான் அப்படியே யோசித்து பார்த்தேன், இது நிகழ்வுக்கு பொருத்தமானதா அல்லது கொஞ்சம் ஆட்மேன் அவுட்டாக நிற்குமா அப்படின்னு நல்லா யோசித்து பார்த்தா, ரொம்ப டீட்டெயிலாக யோசிக்கும் பொழுது ஐ ஹவ் கம் டு எ கன்க்ளூஷன், இதை தாண்டி வேறு எதுவுமே பொருத்தமாக இருக்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு உள்ளே இருந்து ஒரு குரல் சொல்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமாயணம் என்பது நம் நாட்டின் இதிகாசங்களில் ஒன்று. 2 இதிகாசங்களில் முதன்மையானது, முன்னே நடந்தது. சீனியாரிட்டி வைஸும் ராமாயணத்துக்கு ஏற்றம் அதிகம். மகாபாரதம் பின்னாடி வந்தது. இப்போது அந்த ராமாயணம் என்பது இந்தியாவுடைய வாழ்வியலிலிருந்து பிரித்தறியப்பட முடியாத ஒரு பேரங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது, திகழும் என்பதில் இருவேறு கருத்திற்கு இடமில்லை. ராமாயணத்தை சின்ன வயசுலேருந்தே நம்ம கதைகளில் கேட்டிருப்போம், பிரவச்சனங்களில் கேட்டிருப்போம், பெரிய பெரிய மகான்கள் சொல்ல கேட்டிருப்போம், புத்தக வடிவில் வாசிச்சிருப்போம். இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்த பிறகு அதுக்கு கார்ட்டூன் வடிவம் இருக்குது. இப்படி எல்லா விதத்திலையும் ராமாயணம் என்பது ஏதேனும் ஒரு ரூபத்தில் நம்மை வந்து அடைந்து கொண்டே இருக்கிறது. இதுவே ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். இது எத்தனையோ பேர் திட்டம் போட்டு இந்தியாவுடைய இதிகாசங்களை ஒழித்தால் இந்து மதத்தை ஒழித்து விடலாம், புராணங்களை ஒழித்தால் இந்து மதத்தை ஒழித்து விடலாம், வேதங்களை ஒழித்தால் இந்து மதத்தை ஒழித்து விடலாம், தத்துவங்களை ஒழித்தால் இந்து மதத்தை ஒழித்து விடலாம் அப்படின்னு என்னென்னமோ எங்கெல்லாம் அந்த சனாதன தர்மத்தினுடைய கீ எங்கே இருக்கு, இதை அழிச்சா. ஏன்னா அது ஒரு நுட்பமான ஒரு அரசியலும் அதுக்குள்ளே இருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த ராமாயணமும் மகாபாரதமும் கொடி கட்டி பறந்துட்டு நாளுக்கு நாள். இதுவும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இதெல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிற அந்த சர்ச்சைகளை நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். எத்தனை விதமான எதிர்ப்பையும் தாண்டி
அது முகிழ்ந்து கொண்டே இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் அது தன்னுள்ளே ஒளித்து வைத்திருக்கக்கூடிய ஆன்மா. அந்த ஆன்மா இட் இஸ் ஃபில்டு வித் டிவினிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. ஸோ அந்த டிவினிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டியை உலகம் பூரா சேர்ந்து எதிர்த்தாலும் அதை அழிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்கு இந்த ராமாயணத்தின் இருப்பு, அதன் உயிர்ப்பு ஒரு தொடர்ந்த சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறினால் அக்கூற்றும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. அதேபோல் ராமாயணம் பல்வேறு விதமான ராமாயணங்கள் இருக்கிறது. வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், துளசிதாசர் இயற்றிய ராமாயணம் அப்படின்னு, குலசேகரர் எழுதிய சிறு ராமாயணம், இப்படி நிறைய விதவிதமான ராமாயணங்கள் இருக்கிறது. அதில் இந்தியாவெங்கும் காமனாக கடைபிடிக்கக்கூடிய ராமாயணம் வால்மீகி ராமாயணம். அதை மூல நூலாக எடுத்துக்கொண்டு கம்பர் படித்த கம்பராமாயணம் ஒரு பெரும் காப்பியமாக தமிழிலே இடம்பெற்றிருப்பதும் நாம் அனைவரும் அறிந்தது. இப்போ இந்த ராமாயணம் இதிகாசம்க்கும் புராணத்துக்கும் உள்ள ஒரு மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னா, புராணத்தில் நிறைய சில மறைபொருளை சொல்வதற்காகவும் பெரும் தத்துவங்களை சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ள வண்ணம் அவர்களுக்கும் சென்று சேரும் வகையிலும் கதைகளாகவே ஆக்கி கூறியிருப்பது புராணத்தின் வழக்கம். ஸோ அதனால் புராணத்தை பெரும்பாலும் ரொம்ப ஆய்வாளர்களாக இருக்கிறவங்க புராண செய்திகளினுடைய அத்தென்டிசிட்டியை கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த புராணத்துக்கு இன்னொரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா அதனுடைய தொன்மை. எப்படி ஜீரோ டவுன் பண்ணி குறைச்சிட்டே போனால் கூட 4ஆம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு ட்ரேஸ் கிடைக்கிறது. அதனால் புராணங்கள், அந்த புராணங்களுடைய அந்த வயது இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு அத்தென்டிசிட்டியை கொடுக்கிறது. இதிகாசங்கள் என்பது பெரியவர்கள்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, இது இப்படி நடந்தது, அதை அப்படியே சொல்வது. அதனால நடந்த விஷயத்தை பதிவு பண்றத இதிகாசம் அப்படின்னு மகான்கள் எல்லாம் நமக்கு வரையறை செய்திருக்கிறார்கள். எது புராணம், எது இதிகாசம், எது வேதம், எது உபநிடதம் அப்படின்னு. இது எல்லாமே எல்லாத்தினுடைய நோக்கமும் என்ன என்றால் தனி மனித வாழ்வை பயனுள்ளதாக்குவது, மேம்படுத்துவது, அமைதி கொடுப்பது, மகிழ்ச்சி கொடுப்பது, எல்லாவற்றையும் தாண்டி அனைத்திலிருந்தும் முக்தி கொடுப்பது. ஸோ அந்த முக்தி அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் வேதங்களுடைய சாரம். உபநிடதங்கள் அதை நமக்கு புரியும்படியாக சொல்றது. வள்ளுவர் ஒரு அழகான திருக்குறள் சொல்லியிருக்காரு. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோவாதார் பலர் அப்படின்னு. எல்லா காலகட்டத்திலையுமே முனைந்து வேலை செய்கிறவங்க கம்மி, முனையாமல் இருப்பவர்கள் அதிகம். அதனால ஞானம் என்பது தொன்று தொட்ட காலத்திலேயே மனிதர்களுக்கு வாய்த்து விட்டது. ரிஷி பெருமக்கள் எல்லாம் இறைவன் யார் என்று தெரிந்து கொண்டார்கள். இறைவனை எப்படி அணுகுவது, இறைவனை எப்படி அடைவது, இறைவனை எப்படி உணர்வது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. ஆனால் எல்லோருக்கும் அது தெரியவில்லை. அப்ப எல்லோருக்கும் தெரிவதற்கு எதெல்லாம் உபாயமோ அதெல்லாம் சொல்வதற்கு தான் வேதங்கள் வந்தன. வேதங்களும் படித்தவர்களுக்காகவே ஆகிவிட்டது, எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியலங்கிறதுனால அதற்கு வியாக்கியானங்கள் எழுதி அவைகள் உபநிடதங்களாக மாறியது. அதுவுமே அடுத்த ஒரு ரிஃபைன்டு கிளாஸ். உதாரணத்துக்கு இப்போ வேதமெல்லாம் பிஹெச்டி ஸ்காலர் வச்சுக்கோங்க. உபநிடதம்னா குறைஞ்சபட்சம் மாஸ்டர் டிகிரி. அப்போது படிக்கவே வழி இல்லாதவங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போக முடியாதவங்க, ஹை ஸ்கூலுக்கு போக முடியாதவங்க, மிடில் ஸ்கூலுக்கு போக முடியாதவங்க, அவளுக்கெல்லாம் எங்கேருந்து புரிகிறது? அப்போது அவர்களுக்கு சொல்லும் விதமாக வந்தவை புராணங்கள். ஸோ அந்த புராணங்களிலே நிறைய உண்மை நிகழ்ச்சிகளும் இருக்கும், கற்பனை கலந்த சில கதைகளும் இருக்கும். ஸோ இது எதுக்கு இந்த பீடிகைன்னா, இந்த சிவகீதையினுடைய பிரதானம் பத்ம புராணத்தில் வருது. பத்ம புராணத்தில் ரொம்ப கிளீனாக வருது. அதாவது ஒவ்வொன்றும் ஸ்லோக வடிவத்திலே அகஸ்தியரும் ராமரும் பேசுவது, ராமரும் சிவனும் பேசுவதெல்லாம் கிளியராக. இப்போ நீங்கள் மகாபாரதத்தில் வர்ற மாதிரி அர்ஜுனன் கேட்பார், கிருஷ்ணன் சொல்வார். அந்த கேள்வி பதில் தெள்ள தெளிவாக பத்ம புராணத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இப்போ இந்த சிவகீதையினுடைய உத்பாவதம், அதனுடைய அத்தன்டிசிட்டி, அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் இன்றைக்கி நம்ம நேரடியாக ஒரு மணி நேரம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதை நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா நம்ம இன்னொரு செஷன் வச்சுருவோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த தலைப்பை முடிக்க பார்க்குறேன். ஆமாம், சப்போஸ் முடியல அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டு இன்னொரு கண்டினியூஷன் போடுவோம். ஆனாலும் இந்த ராமநவமி அப்படிங்கிற இந்த உற்சவத்தில் இந்த டாபிக் பேசுகிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னு கேட்டால், ராமாயணத்தில் நிறைய கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டும். அப்போ தான் நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும். ஆட்சிக்கு உரிமை உடையவரான ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனத்திற்காக தம்பியிடம் விட்டுவிட்டு காடேகிய கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் காட்டுக்கு வந்த பிறகு தம்பி, மனைவி இவங்களோட ஒரு சின்னதாக பர்ணசாலையில் தவம் பண்ணிட்டு கிடைக்கிற காய்கனிகளை சாப்பிட்டு அப்படி ஒரு அமைதியான வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தார். திடீரென்று ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போக அந்த கதையினுடைய போக்கு அப்படியே தலைகளாக மாறியது. நீங்கள் ஹாலிவுட் படம் தோற்று போயிடும். ஆக்சுவலாக ராமாயணம் வந்து ராமாயணத்தினுடைய ட்விஸ்ட், டர்ன்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அது ஒரு காரணம். அது தொடர்ந்து உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அது உங்களுக்கு தொடர்ந்து நம்பிக்கையும் ஊட்டி கொண்டிருக்கிறது. வாழ்வில் எத்தகைய நிலை வந்தாலும் அந்த நிலையிலிருந்து ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்ற நம்பிக்கையையும் தொடர்ந்து அந்த இதிகாசம் ஊட்டி கொண்டிருப்பதால் அதோட உயிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்று கூறினால் அதுவும் மிகையாகாது. இப்போ நீங்கள் ஒரு அவ்வளோ பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் ஒரு பர்ணசாலையில் வந்திருக்கார். அப்படியே ஒய்ஃபோடையும் தம்பியோடையும் இருக்கார். அதில் ஒய்ஃபை ஒருத்தன் தூக்கிட்டு போயிடலாம். இதுதான் பிளாட். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த சூழலில் தூக்கிட்டு போனவன் யார்? சாதாரண ஆள் இல்லை. அதுதான் இந்த சிவகீதையினுடைய மையமே. இந்த பிளாட்லைன் அதுதான் நான் இதை திரும்ப சொல்கிறேன். இந்த கதையை சிவகீதையினுடைய மையமே இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அது அப்படியே எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் சிவகீதையினுடைய தொடக்கம். அவர் சத்திரியன், விஸ்வாமித்திரர்கிட்ட எல்லாத்தையும் கற்றுண்டவர். உடனே முதல்ல ஒரு கோபம் வருது. நீங்கள் நீங்கள் ராமாயணத்தினுடைய மிகப்பெரிய செய்தியே ராமர் ஒரு சாதாரண மனிதராக தொடக்கத்திலிருந்து ராவண சம்ஹாரம் வரைக்கும் நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான டிரான்சிஷன் நடக்கும். அதெல்லாம் சட்டில் லெவலில் இருக்கும், வெளியே தெரியாது. ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதராகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து நமக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்வியல் உண்மைகளை தெரியப்படுத்தியிருப்பார். என்ன கஷ்டம் வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் கொடுத்த வார்த்தையை மீறிடக்கூடாது. ஏகபத்தினி அவர்கள் இது மாதிரி அவர் இந்த சமுதாயத்திற்கு வாழும் முறைகளை வாழ்ந்து காமிச்சு சொல்லிட்டு போயிருக்கக்கூடிய விதம் இருக்கு பாருங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நேரடி செய்தி தான் இந்த சிவகீதையினுடைய உத்பாவம். முதல்ல நீங்கள் 2 விதம் இருக்குது. வால்மீகி ராமாயணத்தில் அவரை காப்பிய நாயகனாக மட்டும்தான் வால்மீகி கையாண்டிருப்பார். அவதாரம்னு கூட ரொம்ப சப்டலாக தான் சொல்லியிருப்பார். கம்பராமாயணத்தில் பிரம்மமே அவதாரம் எடுத்து நமக்கு வாழ்த்து காட்டி சென்று விட்டது அப்படின்னு கம்பர் வந்து சொல்லியிருப்பார். கம்பருடைய ராமாயணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய இறை வாழ்த்து பாடலில் இருந்து டீகோட் பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் இப்போ நம்ம அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம், ஸ்கோப் மாறிடும். ஏன் இந்த இடத்துல கம்பரையும் வால்மீகியும் குறிப்பிட்டேன்னா 2 பேருமே இந்த பர்டிகுலர் சீனில் ராமர் அனுபவித்த மன உணர்வுகளை தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார்.
இந்த பீடிகையும் காரணமாக தான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் கேட்குறவா வந்து ராமர் அவதார புருஷர், அவர் போய் இதெல்லாம் பண்ணாரா, அப்படிலாம் போய் தவம் இருந்தாரா அப்படின்லாம் கேட்பா. பதிவாயிருக்கிறது தான் இந்த நீண்ட நெடிய பீடிகை வந்து ஒரு பெரும் புராணமே இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த புராணத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப் விலாவரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீதையை பிரிந்தவுடன் ராமன் சோர்ந்து விடுகிறான், மயங்கி விடுகிறான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், எந்த விதமான குழுவும் கிடைக்கல. சீதை இல்லாமல் தன் வாழ்வு எப்படி சுகப்படும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய துக்கத்தில் இருக்கிறான். அப்படி ஒரு துக்கத்தில் இருக்கும் பொழுது தம்பியை பார்க்கிறான். அண்ணாவை வந்து உற்சாகமாகவும் சாந்தமாகவும் பரிபூர்ணமாகவும் மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட லக்ஷ்மணனுக்கு அந்த காட்சியே புதிதாக இருந்தது. அப்போ அவன் என்ன போய் அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? இவா எல்லாம் ரொம்ப தடுமாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருந்த ஸ்ரீராமன் மனைவியை பிரிந்தவுடன் ஏற்பட்ட துக்கத்தினால உடைந்து போகிறார். அதை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அவன் கூட இருக்கிறான், அவ்வளோதான். என்ன போய் அவரை போய் அவர் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்கிற இடத்துக்குள்ள அவர் இருக்கார், அவருக்கு போய் இவர் எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? அவரே கலங்கி நிற்கும் போது அவருடைய நிழலாக தான் அவர் இருக்கார். அப்போ அந்த கலக்கம் ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மணனையும் பாதித்து லக்ஷ்மணன் கையேறு நிலையிலே இருக்கிறான். ஒரு ஸ்டேஜில் அவர் கேட்குறார், நாம் என் வைதேகியை பிரிந்து இந்த உலகத்தில் நான் வாழ்வதான், வாழ்வதை காட்டிலும் மரணிப்பதே மேல் அப்படின்னு ராமர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அங்கே டக்குன்னு சமய செஞ்சியா அகஸ்திய மாமுனிவர் தோன்றுகிறார். அப்படி தோணும் பொழுது ஏன்னா சாதாரண மனிதர்கள் எல்லாம் ராமன்ட்ட அப்ப பேசவே முடியாது. அதுக்கு உதாரணம் லக்ஷ்மணன், வேற யாரும் இல்லைங்க. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன். வனாந்தரத்தில் மனைவியை இழந்தாச்சு, ஒரு க்ளூவும் இல்லை. யார் தூக்கின்னு போனால் என்ன, எங்கே போய் தேடுறது, எப்படி கிடைக்கிறது, எந்த க்ளூவும் இல்லாத ஒரு டைம். ஸோ அப்போ அகஸ்தியரை பார்த்த உடனே ரிஷிபருக்கு அவர் உங்களுக்கு தெரியும், ராமனுடைய வினயம் என்பது பாலகாண்டத்திலேயே நம்ம பார்த்தோம். விஸ்வாமித்திரர்கிட்ட அவர் எப்படி ஒரு டிசைபிளாக இருந்தார் அப்படின்னு. அதனால் அகஸ்தியர் பற்றிலாம் அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார். ஸோ அகஸ்தியரை பார்த்த உடனே அபிவாதம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி அந்த சூழல்லையும் அந்த கலக்கத்திலும் அந்த குருநாதருக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவரை வரவேற்று, சுவாமி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். சொன்ன உடனே அவர் இவருக்கு வந்து புத்திமதி சொல்கிறார். அகஸ்தியருடைய பிரபாவங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து பேசினா அதுவும் தனியாக ஸ்கோப். அது சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும் பொழுது கைலாய மலையை குலுங்கி அமுங்கி பூமியை நலப்பெறும் பொழுது சுவாமி வந்து நீ போய் தெற்க போய் நில்லு அப்படின்னார். அப்படி வந்தவர் தான் அகஸ்தியர், தெற்க பொதிகை மலைக்கு வந்தவர். அப்போ சிவன் வந்து ஒரு பெரும் காரியத்திற்கு ஒருவரை அனுப்புகிறார் என்றால் அவருடைய மகாத்மியம் எப்பேற்பட்டது. அப்படிப்பட்ட மகாத்மியம் வாய்ந்த அகஸ்தியருடைய பெருமைகள் ராமனுக்கு தெரியும். அதனால் அவர் உடனே பெரிய தத்துவ விசாரங்களை சொல்ல ஆரம்பிச்சினார். ராமா, நீ வந்து தசரதனோட புத்திரன், நீ போய் இதுக்கு போய் கலங்கலாமா? எவ்வளோ பெரிய பெருவீரன் நீ. அப்போ சொல்ல, நான் என் முன்னாடி 1,00,000 பேர் ஆயுதம் தாங்கி போர் புரிய வந்தால் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் என் உயிருக்கு உயிரான என் மனைவியை ஒருவன் தூக்கி சென்றிருக்கும்போது நான் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் சுவாமி அப்படிங்கிறார். இப்போ அவர் வந்து பெரிய தத்துவ உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். உனக்கு தெரியாதது உண்டா? நீ பிரிந்தது யாரை? மனைவி என்று கூறுகிறாயே, மனைவி என்று நீ சொல்வது யாரை? தேகத்தையா? தேகத்தில் இருக்கும் ஆன்மாவையா? ஒரு சாதாரண மனுஷன் ஒரு மனைவியின் பிரிவுக்கோ அல்லது ஒரு பொருளை இழந்துபட்டால் வருத்தப்படலாம், துக்கப்படலாம். நீ ஒரு அவதார புருஷன், சத்திரிய வம்சத்தில் பிறந்தவன், ரகுவம்சத்தில் பிறந்த ஒரு மகாராஜா, விஸ்வாமித்திர மகரிஷிடம் பயின்றவர் பெருமகன், வசிஷ்டர் உனக்கு குருவாக இருந்திருக்கார், கல்வி கேள்விகளில் சிறந்தவன்,
மனைவியின் பிரிவிற்கு பிராணத்தியாகம் செய்வேன் என்று கூறும் அளவிற்கு